ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் படிங்க. நான் டக்குன்னு சீக்கிரமா குயிக்கா நம்ம கிளம்பிடலாம். ஆ ஆ படிமா, இங்கிலீஷில் படிமா. இல்லை 42 படிமா. அம்மா 42 படி. ஆ ஆ ஆ ஆ சரி. ஆ ஆ ஆ சரி. இங்கிலீஷில் ஆ ஆ ரூடிங் என்ன பண்ணனா? கேவலமாக பார்த்தானா? டே என்னடா உங்கள் ஊர் ஜனமே 40 நாள் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா சும்மா பலசாலிகள், வீராதி வீரன், சூராதி சூரன், அவன்லாம் வந்து நின்று சண்டை போட முடியாத நிலையில் என்னடே பையன், வாலிப பையன் அழகாக இருக்கிற, அவனுக்கு என்ன தெரியுமா? அச்சின் மகனன் தம்சம் அப்படி தூள் தூளாக பண்ணிடணுன்ற வெறி யாருக்கு? கோலியாத்துக்கு. தாவீதை பார்த்து அழகு, சௌந்தரியம், நல்ல வாலிபம். வாழ வேண்டிய வாழ வேண்டிய வயசுல சாவறதுக்கு வந்து நின்று இருக்கிறியாடா. அவன் பார்வை எப்படி கேவலமா பார்த்தான். பார்வை உங்களை யாருன்னா அப்படி கேவலமா பார்க்குறாங்களா? நீங்க கேவலமா நடந்துக்கிறீங்களா? ஆண்டவர் முன்னால உங்களை ஆண்டவர் எப்படி தெரியுமா நம்புறாரு? அந்த மாதிரி கேவலமாக நினைக்கிற மத்தியிலெல்லாம் உங்கள் தலையை நிமிர்த்தி காட்டணும். அல்லேலூயா. அப்போ என்ன சொன்ன? சண்டைக்கு போகணும். சண்டை தான், இப்போ சண்டை தான் நடக்குது, யுத்தம் நடக்க போகுது. என்னடா ரவ பையன் போய் வந்து ஏன் முன்னால் நின்று பேசுறியே? பிசாசு அப்படி தான் நினைக்குவான். வாலிப வயசு எங்கன்னா போய் எதை வேற தேவையில்லாத எதை செய்கிறத விட்டுட்டு சண்டைக்கு வந்து நிற்கிற. சண்டைக்கு புரியுதா? நான் பேசினுக்கிறது புரியுதா? அப்போ பார்த்தா கேவலமான பார்வை பார்க்குறான். என்ன விஷயம்? இது எங்கள் குடும்ப விஷயம் இல்லைப்பா, இது எங்கள் ஊர் விஷயம் இல்லை, என் சொந்த விஷயம் இல்லை, எங்கள் ஆண்டவர் அடிபடுறாரு. இதில் ஆண்டவர் திட்டுவான். அவன் இவன் வந்த போனவங்களை எல்லாரும் திட்டிட்டு விட்டுட்டு இருந்தா கூட கோலியாத்தை விட்டுட்டு இருப்பார் தாவீது. இல்லை, தேவனுடைய நாமத்தை தூஷித்தான் கோலியாத்து. ஆச்சு பார்க்கலான்னா என்ன இல்லை, குத்து சண்டை வீரன், வில்லு வீரன், அம்பு எடுத்துன்னு போனவன், ஈட்டி எடுத்துன்னு போனவெல்லாம் உரைக்கல. அவனுக்கு உரைக்கவே இல்லை கொஞ்சம் கூட. அவன் திட்டுறான். எத்தனை நாள் திட்டான் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை நாள் திட்டினா உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. அதுக்கு தான் பைபிளில் படின்றது. அப்போது தாவீதுன்னு கோலியாத்து நல்லா தெரியுது, எல்லாம் வாயிலும் பூர்றான் அவன். எத்தனை நாள் வந்து திட்டினா அது கவனம் இருக்கணும் முதல்ல. ஏன்னா சூடு இல்லையா, சொரணை இல்லையா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீலாம் ஒரு மனுஷான்னு உன்னை கேட்டாக்கா உனக்கு கோவம் வருதா இல்லையா? அந்த மாதிரி அவன் கேட்டான். யாரை கேட்டான் தெரியுமா? ஹோல் மிலிட்ரி ஆர்மி எல்லாரையும் பார்த்து கேட்டேன். வாடா, ஒண்டிக்கு ஒண்டி வாங்கடா, கூட்டமெல்லாம் வராதிங்கடா, ஒண்டிக்கு ஒண்டி வந்து நில்லுங்கடா. இதில் சண்டை பயிற்சி ரொம்ப ட்ரைனிங் எடுத்தாலே ரொம்ப நெஞ்ச நிமித்தி நல்லா சும்மா 4 கோழி 10 கோழி அடிச்சு சாப்பிட்டு அப்படியே வீராதி வீரன் அப்படியே எல்லாம். என்னது 6 பேக்கா 4 பேக்கா என்னென்ன சொல்கிறது? நம்ம ஜோயல் கேட்கலாம். என்ன 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 பேக்? 6 பேக். அப்புறம் என்னென்ன இருக்குது சொல்லுங்கள் ஜோயல், தெரிஞ்சுக்கலாம். என்ன ஷோல்டர், இந்த இது அப்படி சும்மா அப்படி தூக்கி காட்டினா பார்த்தா பயந்துடணும். ஷோல்டர் டெஸ்ட். என்னன்றீங்க? சோத்திரம் ஆண்டவருக்கு. இன்னைக்கு பாஸ்டர் ஒருத்தர் குப்பான்னு சொல்லிட்டு மேத்யூ ஆக்குறாரு. இன்னைக்கு அவர் ஜிம்முக்கு போனாக்கா நாங்கள்லாம் சொன்னோம், நாங்களும் ஜிம் வாங்கடா எல்லாம் கூட. ஒரு நாள் போனேன் பாருங்க, ஒரு நாள் ஜிம் அடிச்சேன் பாருங்க. அண்ணன் கூட போனோன்னே அவர் பார்க்குறாரு இப்படி, என்னடா இன்னைக்கு தான் வந்த, யார் கூட போய்க்கிறது? அண்ணா குப்பாண்ணா இப்படி
போறாரு ஜிம்மர் அவரு இப்ப அவரு கூட போனேன். நமக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரே நாள் தான் போனது, வெறும் வார்த்தை அடிச்சுது. அடிச்சதுல என்ன ஆயிடுச்சு? எப்படிப்பா நம்ம கூட பண்ண எல்லாத்துக்கும் ஒரு எது மேலே நம்ம இன்ட்ரெஸ்ட் வைக்கிறோமோ அதை நம்ம பிடிக்கும், நம்ம அதை செய்ய சொல்லும். ஆனால் இப்போ ஊரை நிந்திச்சா பரவாயில்ல, உலகத்தை நிந்திச்சா பரவாயில்ல, ஆனால் என் ஆண்டுடைய நாமத்தை நிந்திக்கிற தூசிக்கிற இவன் யாரு? வந்துச்சு ஒரு ரோசம் தாவீதுக்கு. என்ன தாவீது ஒரு ஆடுமே சேர்ந்த பையன், அவரு சின்ன பொடிய பார்த்தாதான் பார்த்து என்ன பண்ணுறான், கேவலம். நீங்களும் நானும் ஆண்டுடைய நாமத்தை கேவலப்படுத்துகிற இடத்துல நிற்கிறோமா? வாலிப பிள்ளைகளாக இருந்துக்கிட்டு, இல்லை நான் இவ்வளோ வசனம் கேட்குறேன், நான் படிக்கிறதே இல்லை. அம்மா உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா சொல்லலாம், ஒருவேளை நீங்கள் ஸ்கூல் போனால் படி 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 படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒன்றும் பெரிய படிப்பு ஒன்றும் படிக்க போகிறதில்ல. ஆனால் வேத வசனத்தை படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அப்புறம் எல்லா கிளாஸ்லேயும் பாஸ் தான். அப்போது ஒரு வாலிபன் ஒரு நல்ல சௌந்தர்யம் நல்ல அழகு, அவனை பார்த்து இன்னொருத்தன் கேவலமாக பேசுகிறான்னா என்ன விஷயம்? கேவலத்துக்குள்ளே தாவீது போல. ஆனால் தாவீது தான் கேவலத்தே இல்லாத உண்டு பண்ணிடலான்னு வந்து நின்று இருக்கிறாரு. இப்போ அவன் சொல்கிறான் என்னன்னா, என்னடா டேய் அழகாக இருக்கிற, நல்லா வாலிப வயசாக இருக்கிற, போயிடுறா போயிடுறா. போகிற மாதிரி நான் இல்லை. வாலிப வயசில் ஓடுற பாம்பை யார மெச்சுக்கிற? ஐயோ பாம்பு, சரி பாம்பெல்லாம் வேணாம், பாம்பெல்லாம் வேணாம். இங்கே நிறைய பொட்ட பிள்ளைங்க தான் கொஞ்சம் ரொம்ப இதில் இருக்கிறீங்க முன்னணியில். ஒரு ஒரு பாசை அம்மா ஐ போ ஏசு ரத்தம் செய்யும் என்ன பாசைக்கா போய் போடுறது. பாசைக்கிட்ட போய் பாசம் காட்டி காலில் ஒரு மீறி அதில் டப்புன்னு ஒரு சத்தம் வரும், போயிட்டாரு. மெரிச்சிக்கிறியா? பாசை யாருன்னா மெரிச்சிக்கிறீங்களா? எப்படி வரும் சத்தம்? பாசைன்னாக்கா காக்ரோச் சிஸ்டர், காக்ரோச். உங்கள் வீட்டில் காக்ரோச் இல்லையா? அந்த காக்ரோச்சுக்கு தான் பாசைன்றது தமிழில். அதுக்கிட்ட போய் பாசம் காட்டியிருந்தா வீடு பூரா என்ன பண்ணிடும், அசிங்கமாக்கிடும். காலில் போட்டு ஒரு மெச்சின்னா டப்புன்னு ஒரு சத்தம் வரும். எனக்கு ரொம்ப ஆசை அந்த பாசையை மிதிக்கணும், ஏன்னா டப்புன்னு சத்தம் வருது. அல்லேலூயா. அதனால் தூக்கி விசிறடிச்சிட்டு பயப்படக்கூடாது. தேவ பிள்ளைங்க, தப்பு பண்ணுறவன் பயப்படுவான், பாவம் பண்ணுறவன் பயப்படுவான், வீட்டுக்கு தெரியாத தப்பு பண்ணுறவன் பயப்படுவான். நான் யாருக்கு பயப்படணும்? அவர் கண்ணை என் மேலே வச்சிருக்கிறாரு. அவர் கண்ணை என் மேலே வச்சிருக்கிறாருன்னா என்ன நம்பியே வச்சிருக்கிறாரு. அவர் கண்ணு என் மேலே. உலகத்தின் மக்களுக்கு நான் சொல்ல முடியாதும்மா, உன் ஆண்டு உன் கண்ணு உன் மேலே வச்சுக்கிறாருன்னா சொல்ல முடியாது அவங்களுக்கெல்லாம். போய் ஏன் அவங்களுக்கு போப்பா எல்லாம் இப்போ நம்ம முன்னாடி சொன்னோமே ரீலே சுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் நம்ம ரீல் சுத்த வரல, நம்ம நேச்சுரலாக ஆண்டு நம்ம செய்ய முடியாது, நம்ம அழைச்சிருக்கிறாரு. இப்போ தாவீதுக்கு கோபம், மகனை இவனை விடக்கூடாது. எப்பா என்னடா? சவுல் ராஜா கூப்பிட்டு கேட்குறாரு, நான் நேரம் இல்லாத சுருக்கமாக உங்களுக்கு முடிக்கிறேன். கூப்பிட்டு கேட்டேன், உனக்கு என்னடா டே, அவன் சின்ன வயசுலேருந்து வில் வீரன்டா, டே அம்பு பிடிச்ச கைடாது, டேய் அவனுக்கு எத்தனை விரல் தெரியுமா? ஒரு கையில் 6 விரலுடா. எம்மாடி, கால்லையும் 6 விரல், கையிலையும் 6 விரல், தலை இவ்வளோ பெருசு. ஏம்மா அவனை பார்த்தாவே பயமாக்குது. அவன் முகத்துக்கு விலகி ஓடுறான், மிலிட்ரி எல்லாம் நல்லா ட்ரைனிங் எடுத்தவங்களாம் ஓடுறான். நீ என்னப்பா நீ என்னப்பா எப்படிப்பா? ராஜா கவலைப்படாத, ஒரு வாட்டி நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது என்ன வந்துச்சு? சிங்கம். ஐயோ, ஏன்னா நீங்களாம் சத்தியம் கேட்குற மாதிரி தெரியுங்க. ஒரு வாட்டி சிங்கம் வந்தது ராஜா. அப்படியே எப்படி? நான் ஆடு மேய்க்கிற பையனா, நான் ஆடு மேய்ச்சிருந்தா ராஜா, சிங்கம் வந்துச்சு ராஜா. சிங்கம் எப்படி வரும்? எம்மா சிங்கத்தை பார்த்தா வேணா முன்ன நிற்க முடியுமா? தாவீது சொல்லுகிறார், ஒரு வாட்டி சிங்கம் வந்தது, ஒரு வாட்டி கரடி வந்தது. எப்படி? எல்லாமே பேய் குணம் தான். என் ஆடை பிடிக்கலான்னு வந்துச்சே,
நான் கீச்சி போட்டுட்டேன் ராஜானா. எப்படி சொல்லியிருந்தா அந்த ராஜா நம்பியிருப்பான், என்னடா அப்பா, என்னடா இவன் இப்படி பேசுகிறானே, போடா போனா போட்டு போடா, எப்படியோ ஒருத்தன் ஏதோ ஒரு நம்ம ஊர் மான மரியாதையை காப்பாற்றுறதுக்கு நான் ராஜா, என் பேரை காப்பாற்றுறதுக்கு அது ஒருத்தன் எழுச்சானே அப்படின்னு அனுப்பிச்சிட்டேன். அதே லோயா. அந்த 44 படிங்க. தமிழ்ல 44. போடா, உன்னை என்ன பண்ணுறேன் நான், ஆகாயத்து பறவைக்கும் காட்டில் இருக்கிற மிருகம் அதுக்கே போட்டுறேன். டே, அந்த மிருகத்தை தான் அடிச்சுட்டு வந்து நின்றுக்கிறேன், நீ எங்கடா போட போகிற என்ன? அல்லேலூயா. காட்டில் இருக்கிற சிங்கம் யாரை சாப்பிடும்? யாரை வேணாலும் போய் சாப்பிட்டுடும், யாரை வேணாலும் அடித்து சாப்பிட்டுடும். அந்த மாதிரி சிங்கத்தை அடிச்சு தள்ளிட்டு வந்துக்கிறேன். இவர் காட்டில் இருக்கிற மிருகத்துக்கு என்ன பண்ண போகிறாராம், என்ன இறையா கொடுக்க போகிறாராம், கறியாக போட போகிறாராம். போடா போடா அதெல்லாம் ஆகாதுன்னு அதுக்கு எதிர்த்து பேசி நின்று